ஆமா சார். எவ்வளவு அமௌண்ட் ஆகும்? ஓ ஓகே ஓகே. சரி சரி சரி, நாளைக்கு முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேனே. ஓகே சார், ஓகே. நீலுக்குட்டி, எங்க போறீங்க, எங்க வாரீங்க, எதுவும் சொல்ல மாட்டீங்களா? வேலை சொல்லி இல்லையா, போர் அடிக்கி. அதுக்கப்புறம் தின்ன சோரம் செமிக்கணும்ல, அதான் அங்க இங்க அப்படியே தெருவெல்லாம் லாந்திக்கிட்டு ஊரையும் சுத்தி பார்த்த மாதிரி ஆச்சா, அதான் 2 கல்ல ஒரே மாங்க பாத்துட்டு வாரேன். நீலுக்குட்டி, வந்த விஷயத்த விட்டுட்டு நீ என்னென்னவோ எங்கெங்கோ போயிட்டு இருக்கிய. என்னது? நான் எங்க போனேன்? இங்கதானே உட்கார்ந்திருக்கேன். அதுக்கு இல்ல நீலுக்குட்டி, நம்ம வந்த விஷயம் வேற. நீங்க இப்ப உட்கார்ந்துகிட்டு நாட்டாம பண்ணிட்டு இருக்க. இது நம்மளுக்கு தேவையா? நம்ம கதை என்னவோ அதை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியும். தெரியும் தெரியும் சொல்லி வாயில தான் வடை சுடுதியே தவிர ஒரு உளுந்த வடையோ, ஒரு பருப்பு வடையோ, ஒரு ரச வடையோ கண்ணுல காணிக்க மாட்டேங்கிய. என்ன உளுந்து வடை, பருப்பு வடை, ரச வடையா? அது இல்லம்மா, ஒரு பியாச்சிக்கு வடைய பத்தி சொன்னேன். இந்த நம்ம வந்த காரியம் வேற இல்ல, அதை மறந்துட்டிய அப்படின்னு நினைச்சேன். அதெல்லாம் நான் ஒண்ணு மறக்கல, இனிமே மறக்கவும் மாட்டேன். அப்போ நகையெல்லாம் பத்தி உங்க அம்மிட்ட பேசிட்டியா? இங்கதான் இருக்கேன், வா. பாரும், வாயில ஃபெவிகால ஒட்டிட்டு பேசாம இரியும். எனக்கு எப்ப எதை எப்படி வாங்கிட்டு போகணும்னு தெரியும். எங்க அம்மா வரா, எதை பத்தியும் பேசாம அமைதியா இரியும். வாயே திறக்க மாட்டேனா? இந்த மனுஷன் எதுக்கு பள்ளிக்கூடத்துல டீச்சருக்கு முன்னாடி கை கட்டி வாய் பத்தி நிக்க மாதிரி நிக்காரு? ஏடி, உன் மாப்பிள்ளை என்னடி வாயை பத்திட்டே நிக்காரு? என்ன விஷயம்? ஏடி, உன் மாப்பிள்ளைக்கு என்னாச்சு? அப்படியே வாய் மூடி மௌனமா நிக்காரு. வேற ஒண்ணு இல்லம்மா, அவர் இன்னையில இருந்து 2 நாளைக்கு மௌன விரதமா. என்ன இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. ஏடி, நான் கூட கோவப்பட்ட பத்துக்கா, உன் இஷ்டப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. ஏடி, நான் பார்த்திருந்தா கூட இப்படி ஒரு நல்ல அடக்கமான அமைதியான இப்படி ஒரு மௌனமான மாப்பிளைய நான் பார்த்து உனக்கு தந்திருக்க மாட்டேன். அது சரிதான் டி, என் புள்ள எந்த முடிவு எடுத்தாலும் அது 100க்கு 100 சரியா தான் இருக்கும். பள்ளிக்கூடத்துல தான் நீ 100க்கு 100 மார்க் வாங்கல, ஆனா வீட்டுல கோல்மால் பண்ணதுல, குட்டையை குழப்பதுல எல்லாத்துலயும் 100க்கு நீ 200 மார்க் வாங்கிருட்டி. நானே போடுவேன் 200க்கு 200 மார்க். அப்படி போடுறவள இப்பதாம்மா உன் மவளை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஏடி, மீன் கறியும் சோறு இருக்கு திங்கேடி. இந்த பாருமா, இங்க உட்காந்து மீன் கறியும் சோறும் தின்னுட்டு இருந்தேன்னு வச்சுக்கியா நேராயிரும். அதுக்கப்புறம் என் மாமியா கறிக்கும் நாத்தனா கறிக்கும் சந்தேகம் வந்துடும். ஆமா, அதுவும் சரிதான் டி. நீ என்ன பண்ணுனா, நம்ம வீட்ல டிஃபன் கறி இருக்குல்ல, அதுல 2 அடுக்குல சோறு, 2 அடுக்குல மீன் கறி வச்சு இந்த கூட இருக்க பத்தியா அதுக்குள்ள வச்சு கொண்டு தந்துரு. அதன பார்த்தேன், என் பிள்ளை இல்ல எப்படி இருப்பா? சோறு வேண்டான்னு என்னைக்கு சொல்லியிருக்கா? சரி, அப்ப வீட்டுல வச்சு கொண்டு போய் தின்னு நான் அந்த கூடையில போட்டு கொண்டு வரேனா? மக்கா, எல்லாத்துக்கும் மண்டைக்குள்ள மூளைன்னா உனக்கு உடம்பு முழுக்க மூளையா மூளை. எம்மா, அண்ணி வரதுக்குள்ள சீக்கிரம் டிஃபன் கறி எடுத்துட்டு ஓடியா. சோறுன்னு சொன்னோன்னே பறக்கதான் செய்தா. என்ன நேரத்துல இவ்வளவு பெத்தனோ தெரியல. இன்னைக்கு நம்ம பிளான் சக்சஸ். சின்ன பண்ணி பாத்தியா, இது என்ன சிரிப்பா இருக்கு? நாத்துக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளவுதான், சிரிக்க பல்ல அவளத்தி ஒரே நிமிஷத்துல உருத்து எடுத்திருப்பா. அப்படியா ராஜேஷ்? எனக்கு தெரியாது அந்த விஷயம். சங்கி, முதல்ல எனக்கும் விஷயம் தெரியாது. நம்ம கிளாஸ்மேட் பிரபு இருக்காம்ல, அவன் தான் எனக்கு போன் அடிச்சு சொன்னான். சங்கி மங்கிங்கா. ராஜேஷ், சின்ன பொண்ணு வாரா. என்ன நாத்து கையால 2-3 நாள் அடி வாங்காததுனால குளிர் விட்டு போச்சா? பார்த்து எடுத்து பேசுங்க. நம்ம நாத்தோ கொஞ்சம் கண்ணு முன்னால கொண்டு வந்துக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்லி போட்டேன். சின்னு, நம்ம குழுவுக்கு சாரி ஆன்லைன்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிரலாமா? ஆன்லைன்ல தானே? சரி, பண்ணிடுவோம். நாளைக்கு வரேனா? சிம்மு, நாளைக்கு நீனும் ஒரு மதியம் 2 மணி வாக்குல எல்லாரும் வந்துருங்க. நம்ம எல்லாரும் ஆன்லைன்ல செலக்ட் பண்ணிட்டு அப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி சங்கீதா. ஆமா, ராஜேஷ் எப்படி தெரியும்? ஏய் சின்ன பொண்ணு, என்ன அவர் என்னோட கிளாஸ்மேட். நாங்க 2 பேரும் ஒரே கிளாஸ்ல ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கோம். ஓ, அப்படியா சங்கதி? சரி சரி சரி, நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு கரெக்டா வந்துருவோம். நீனு வந்துரு, எங்கேயாவது காணாம போயிடாத. நான் எங்க போறேன்? இந்த ஊரை விட்டு இங்கே தான் சுத்திட்டு இருப்பேன். திம்முவா, நேராயிட்டு போவோம். என்னைக்கு நாத்து கையால இந்த மனுஷன் அடி நொறுக்கல் வாங்க போறாருன்னு தெரியல. அது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஏய் ராஜேஷ், சின்ன பொண்ணு ஏதோ உன்கிட்ட ஏதோ குளிர் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. உனக்கு கேட்டுட்டா? ஆமா, ஏதோ லேசா கேட்டுச்சு, அதான் டவுட்ல கேக்குறேன். பொண்டாட்டி அடிப்பா அப்படின்னு இவகிட்ட சொன்னா அவ்வளவுதான். நம்மள மகா மட்டமா கேவலமா நினைப்பா. எப்படி சமாளிக்க? சமாளி ராஜேஷ், உனக்கா தெரியாது. சரி சங்கி, தங்கச்சி என்ன தெரியுமா சொல்லிட்டு போனா, 10 நாளா நம்ம ஊர்ல மழை விடாம பெஞ்சுக்கிட்டே இருந்து பத்தியா? ஆமா, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லாம சொல்லுவானா? அதனாலதான் இந்த ரொம்ப குளிரா இருந்து இப்போ இன்னைக்கு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு பத்தியா, அதான் குளிர் விட்டு போச்சு அப்படின்னு சின்ன பொண்ணு சொல்லிட்டு போறா. ஓ அப்படியா? சரி சரி, நானும் என்னவோ ஏதோ நினைச்சேன். என்ன நினைச்ச? சரி, நான் போயிட்டு வரேன் ராஜேஷ். வீட்டுல வேற பாத்திரம்லாம் தேய்க்க வேண்டியிருக்கு, ஏகப்பட்ட வேலை கிடக்கு. சரி ஓகே பாய், எனக்கு வேலை இருக்கு வீட்டுல, போயிட்டு வரேன். வீட்டுல உனக்கு என்ன வேலை? வீட்டுல என்ன வேலை? சும்மா போவேன், போன் அப்படியே வச்சு பாத்துக்கிட்டே இருப்பேன். என் பொண்டாட்டி காஃபியை கொண்டு என் கையில அப்படி சுட சுட கொண்டு வந்து நீட்டுவா. குடிச்சிட்டு ஜம்முன்னு ரெஸ்ட் எடுப்பேன். அதுதான் எனக்கு வேலை. கொடுத்து வச்சவனி.
வீட்டுக்கு போனாதானே தெரியும் பாத்திரம் கழுவணுமா இல்ல துணி துவைக்க வேண்டிய வேலை இருக்கா இல்ல வீடு தூக்க வேண்டிய வேலை இருக்கா இல்ல பாத்ரூம் கழுவ வேண்டிய வேலை இருக்கா இனி என்னென்ன வேலை இருக்கும்னு என் பொண்டாட்டி வரிசையா லிஸ்ட் போட்டு வச்சிருப்பா ஒன்னொன்னா வரிசையா செஞ்சு முடிக்கணும் அதுக்குள்ள ராத்திரி விடிஞ்சிரும். உங்க அன்னிகாரி எங்க ஆளே காணல. இந்த பாரு கோவத்தை கிளறாத தூர போயிரு. ஆமா போகும்போது இங்க போறேன் வரும்போது அங்க இருந்து வாரேன்னு என்கிட்ட எழுதி வச்சுட்டு தானே போறா. அவ என்னைக்கு சொல்லிட்டு போறா அவ போக்குல வாரா. கழுத கேட்டா குட்டி சவரு. அவ வேற எங்க போயிருப்பா அம்மா கறி வீட்டுக்கு போயிருப்பா. ஏரோப்ளேனை பிடிச்சி போறாளா இல்ல ஹெலிகாப்டர் தான் பிடிச்சி போறாளா. அவ போக்குல இங்க இருந்து ஒரு சாடு சாடுனா அம்மா வீடு அங்க இருந்து சாடு சாடுனா இங்க புருஷன் வீடு. கொடுத்து வச்ச மாராசி இங்கேயும் திங்க அங்கேயும் திங்க அவ போக்குல சுத்துதா. நீ சொல்லுது சரிதான்டி அவ கொடுத்து வச்ச மாராசி தான். அம்மா வீடு எய்தாப்புல இருந்துச்சுன்னா எந்த கவலை எதுக்கு எடுத்தாலும் அங்க போலாம் எதுனாலும் அங்க இருந்து வாங்கிட்டு வரலாம் வைக்கலாம் எடுக்கலாம். போதும் உன் மர்ம புராணம் பாடுனது போதும் சும்மா இரி சேரையா இருக்கும்மா அவளை பத்தி பேசினாலே. சரி ஏடி உங்க அண்ணங்கார வாரான் பேசாம இரி அவளை பத்தி பேசினாலே அவன் கோவப்படுவான். ஆமா ஊர்ல உலகத்துல இல்லாத பொண்டாட்டி தலைக்கு மேல வச்சு தூக்கி வச்சு ஆடுதான். செல்லக்குட்டி நொல்ல குட்டி தங்கச்சி உங்க அண்ணி எங்க? எனக்கு தெரியாது என்ன என்கிட்ட என்ன சொல்லிட்டா போறா. இல்ல ஒரு பெரிய மனுஷி மாடு கணக்க உட்கார்ந்துருக்கேன் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம எங்க போனானே தெரியல. அவ போய் 1 மணி நேரம் காணும். ஏமா அப்படி சொல்லாதம்மா அவ அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல ரொம்ப நல்ல பிள்ளைமா தங்கமான புள்ள. உன் பொண்டாட்டிய நீ தான் மெச்சுக்கிடணும். இல்ல தங்கச்சி அவ வேற எங்கேயும் போக மாட்டா. அவ அம்மா வீடும் உண்டு இந்த வீடும் உண்டு வேற எங்கேயுமே காலடி எடுத்து கூட வைக்க மாட்டா. வருஷம்னு உரசி பார்த்தாலும் தங்கம் தான் தகரம் தான். என் பொண்டாட்டி 24 கேரட் தங்கம். அப்போ நாங்க என்ன தகரமா? தங்கச்சி நான் அப்படி சொல்லலையே நீனா கற்பனை பண்ணாத. பாருனே உன் பொண்டாட்டி அளவோட தலையில தூக்கி வச்சு ஆடு அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சி பாத்துக்கா. என் பொண்டாட்டி சொல்லுது சரிதான். உங்க தங்கச்சி சரியில்லை ரொம்ப வாயாடியா இருக்கான்னு இப்பதானே புரிஞ்சுக்கிட்டே. நல்ல பாத்தியம்மா உன் மவனை எப்படி எல்லாம் தலையில தூக்கி ஆடிட்டு கிடக்கான்னு பொண்டாட்டிய. இவ என்னைக்கு அவகிட்ட அடி வாங்க போறான்னு எனக்கு தெரியல. ஆனா கூடி சீக்கிரம் நடக்க போகுது. அதை என் 2 கண்ணுக்குள்ள நான் பார்க்க போறேன். சும்மா இருட்டி இருக்க பிரச்சனையை கூட கொஞ்சம் இழுத்து விட்டுறாத. அவ வரக்கூடிய நேரம் தான் எப்போ வர எப்போ போறான்னு தெரியாது. அவ வந்தான்னு வச்சுக்கியா காதுல கேட்டா அவ்வளவுதான். அவட்டையும் ஆட முடியாது அவ அம்மா கிட்டயும் ஆட முடியாது. ஏடி இந்த மக்கா இந்த மீன் கறியும் சோறு எல்லாம் வச்சிருக்கேனா அதுக்கப்புறமும் நீ கேட்டேல அந்த பொருள் முக்கியமான பொருள் அதையும் உள்ள வச்சிருக்கேனா அடியில வச்சிருக்கேன் மறைச்சு வச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏடி எனக்கு தேங்க்ஸ் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் பிரச்சனை இல்லாம பாத்துக்கோ அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என் பேர் அடிபட்டுற கூடாது அவ்வளவுதான். என் மர்மோ என்ன உண்டு இல்லன்னு பண்ணி விடுவா வீட்டை விட்டு வெளியே பத்தி விட்டுருவா. அதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையும் வராதுமா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவேன் கவலைப்படாத. சீக்கிரம் பேருமக்கா உங்க அன்னிகாரி வரதுக்குள்ள வந்துட்டான்னு வச்சுக்கியா கூடைய பார்த்தனா என்ன யாதுன்னு கேப்பா. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் வசமா சிக்கிக்கிடுவோம். போயிருவாம்மா இப்ப 2 நிமிஷத்துல எட்டி சாடி ஓடிட மாட்டேன். சரிம்மா போயிட்டு வரேன். சொந்தங்களே பாத்தீங்களா நம்ம நாத்தும் எங்க மாமியாரும் என்னவோ ஒன்ன என்கிட்ட இருந்து மறைக்காவோ பார்த்தா 2 பேரும் முழிக்க மொழியிலே தெரியுது. மொவ என்னத்தை மறைச்சு கொண்டுட்டு போனா அது அடுத்த வீடியோல தான் தெரியும். சொந்தங்களே மறக்காம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே நேராயிட்டு அடுத்த கலகலப்பான வீடியோல சந்திப்போம்.